Hi everyone, good morning Chennai, good evening Costa Rica. Welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all had a wonderful weekend. Yes, இன்னைக்கு இன்னொரு vlog. I think this must be my 5th vlog from India, that is Chennai tripல இருந்து. ஸோ என்னுடைய அடுத்த வீக் என்னெல்லாம் நான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வரைக்கும் என்னுடைய வீடியோஸ் எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே நன்றிகள். ப்ளீஸ் டூ கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ vlog ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ டி நகர் இவருடைய கடை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாண்டி பஜார். டி நகர் பாண்டி பஜார்னாலே ஒரு வைப்பு தான் இல்லைங்க. எப்பயுமே அங்கேயே இருக்க சொன்னால் கூட நான் இருப்பேன். இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி இல்லாமல் நான் அப்படி தான். ஸோ இது காஞ்சி பிளாசாக்கு எக்ஸாக்டாக வெளியிலேயே இருக்கிற கிட்டத்தட்ட அதோடய அட்டாச் ஆகிருக்கிற கடை தாங்க. பாண்டி பஜாரில் நீங்கள் இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ செம்ம குர்த்தீஸு, நைட்டீஸ் அண்ட் இப்போதைக்கு அவர்கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. அண்ட் நான் யூஸ்வலாக சென்னை விசிட் பண்ணும்போது கண்டிப்பாக டி நகர் வந்தேன்னா இந்த கடையில் தான் மோஸ்ட்லி என்னுடைய கவுன்ஸ், அதுக்கப்புறமா ஈவன் இப்போ வெஸ்டர்ன் வேர் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அவர்கிட்டக்க. ஸோ நான் கண்டிப்பாக டி நகர் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த காஞ்சி பிளாசாக்கு வெளியில் இருக்கிற இவரோட கடையை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. எல் சைஸ்லேருந்து ஆரம்பித்து XXL, XXL வரைக்கும் இருக்கும் இல்லையா? இப்போ 5XL வரைக்கும் கூட இவர் அப்கிரேட் பண்ணியிருக்காரு. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு கலெக்ஷன்ஸ்லாம். யூஸ்வலாகவே ஒரு கடையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய யூடியூப் சேனல்ஸில் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் என்னுடைய சேனல்லையும் ரெஃபர் பண்ணி இந்த வீடியோ காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாரு. எல்லாருக்கும் போடுற ஃபிக்ஸட் ப்ரைஸே ரெகுலராக வாங்குறவங்களுக்கு அவர் கொடுக்க மாட்டார், நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ நான் சென்னையில் எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்ததுனால சரி ஒரு கவுன் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். நிறைய ஆலியா கட் கவுன் இருந்தது, அதுக்கப்புறம் வெயிஸில் எலாஸ்டிக் கவுன் இருந்தது. நம்ம கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான ஒரு அக்கேஷன் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் கவுன் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். எல்லா கலெக்ஷன்ஸுமே நல்லா இருந்தது. எனக்கு அந்த பர்டிகுலர்லி இந்த பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருந்த கவுன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஜஸ்ட் XXL, XLலேயே பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாருங்க. அண்ட் அவர் யோசிக்கவே மாட்டார், எல்லாத்தையுமே பிரித்து காமிப்பார். நம்ம கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக அவர் பிரித்து காமிப்பார். இந்த பர்டிகுலர் கவுன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அண்ட் இதுதான் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கும் போட்டிருந்தேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி க்ராப் டாப்ஸு, அப்புறம் அந்த சிக்கன் காரி ஒர்க் வச்சு கொஞ்சம் சீக்வன்ஸ் ஒர்க்லாம் வச்சு கவுனு, டாப்ஸ் இதெல்லாம் இருந்தது. இந்த பர்டிகுலர் எல்லோ டாப் வாங்கியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நிறைய பேர் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அண்ட் டிபிலாம் பார்த்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் அந்த டாப் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் ஃப்ராக் அந்த டைப்பில் ஷார்ட் ஃப்ராக்கும் இருந்தது, லாங் ஃப்ராக் இருந்தது. அண்ட் எனக்கு பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா அந்த ஜீன் அப்புறம் பலாசோஸ் எல்லாத்தோடையுமே பேர் ஆகிற மாதிரி டாப் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நம்ம அது வெஸ்டர்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ட்ரெடிஷ்னலாகவும் இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்தது. எனக்கு இந்த பிங்க் கவுன் அவ்வளோ பிடிச்சதுங்க. அதே மாதிரி இன்னும் ரெட் கலரில் வச்சு பார்க்குறேன் பாருங்களேன், அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பட் அதில் இருக்கிற ஒர்க்லாம் ரொம்ப நிறைய சம்கீஸ் அந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் ஃபைனலி இந்த லைட்டு சம்கி அண்ட் மிரர் ஒர்க் வச்சுருந்தேன் இந்த பிங்க் கவுன் தான் சூஸ் பண்ணேன். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எல் சைஸ், எஸ் சைஸ்லேருந்து இருக்கக்கூடிய அணுக்கான கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்துருந்தோம். ஸோ இதுலேயே மிக்ஸ் அண்ட் மேட்ச் நிறைய வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செட்டு வச்சுருக்காங்க. இந்த காட் செட் மாதிரி உங்களுக்கு பேண்ட் அண்ட் டாப் வித் ஷால் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் நைட்டீஸ் கூட இருந்தது. நாங்கள் நைட்டீஸ் காட்டன் நைட்டீஸ் மட்டும் பார்த்தோம். ஏன்னா அதுக்கப்புறம் ஈவினிங்கில் செம்ம கூட்டம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அண்டு வீக் டே போனாலும் சரி, வீக்கெண்ட் போனாலும் சரி, டி நகர் மட்டும் எப்பயுமே இப்படி தான் இருக்குது. ப்ளஸ் இது பாண்டி பஜார் உங்களுக்கு ரெண்டு சைடுமே வீல் சேர் ஆக்சசபிளாக பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இங்கே சென்னையில் நம்ம ஷாப்பிங் போகலாம் டி நகர்லனா கண்டிப்பாக பாண்டி பஜாரில் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆக்சசபிள் ரேம்ப் அண்ட் பாத்வேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கேயும் உங்களுக்கு அந்த கோல்ஃப் கார், பகின்னு சொல்லக்கூடிய அந்த பேட்டரி ஸ்கூட்டர் இருக்கு இல்லையா, அதுலேயும் நிறைய பேர் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ சின்ன கடை மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. பட் அவர் ட்ரெண்டிங்கில் அப்படியே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போ நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்ததுக்கும் இப்போக்குமே பார்த்தீங்கன்னா ஹி ஹாஸ் அமேசிங் கலெக்ஷன்ஸ். அண்ட் நான் டெஃபினட்டாக இந்த ஷாப் எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கூட அந்த கடையை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கண்டிப்பாக என் வீடியோவை காமிச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டிஸ்கவுண்ட்ஸ் வாங்கிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு என்னங்க, ஷாப்பிங்னா ஆட்டோமேட்டிக்காக பசி வந்துடும்ல, அடுத்த கடைக்கு போகிறதுக்கு நமக்கு வந்து எனர்ஜி வேணும். ஸோ நாங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற கீதா கஃபேயில் வந்து உள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுட சுட கீரை வடை நல்லா இருந்ததுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக கீதா கஃபேயில் வந்து கீரை வடை ட்ரை பண்ணுறேன். எனக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்கலை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் ஈவினிங்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃபன்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. ஈவன் பூரி, எல்லா விதமான டின்னர் டிஃபன் யூஸ்வலாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட அவைலபிளாக இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க கீரை வடை. நிஜமாவே சாம்பார்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. மேபி அந்த பசிடால் எனக்கு எப்படி இருந்துச்சான்னு தெரில, பட் இட் வாஸ் ரியலி டேஸ்டி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசார்டட் பஜ்ஜி ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் வந்து ஆலு, ஆனியன், அதுக்கப்புறமா வாழைக்காய் ஒன்று, அப்புறம் மிளகா பஜ்ஜி, அதுவும் செம்ம சுட சுட அப்போ தான் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் பெரிய பஜ்ஜி ஃபேன்லாம் கிடையாது, பட் எனக்கு வந்து அன்றைக்கி பிடிச்சிருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அண்டு நானும் எங்கள் அம்மாவும் எல்லாத்துலேயும் ஆஃப் எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணி எல்லாமே சூடாக இருந்ததா, எதையுமே பிக்கவும் முடியல, சாப்பிடவும் முடியல, அவ்வளோ சூடாக இருந்தது. இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. ஸோ அனு வந்து இந்த மாதிரியான சாட் ஐட்டம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஜ்ஜியெல்லாம் அவள் எடுத்துக்கல. அவள் வந்து சாட் சாப்பிட்டா, நான் சாட்டும் சாப்பிட்டேன். ஐ வாஸ் லைக் சூப்பர் இம்ப்ரெஸ் டு சி பானிபூரி. நான் வந்து பானிபூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் எல்லா கடைகள்லேயும் நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். ஒரு சில ஷாப்ஸில் மட்டும் பானிபூரி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த கடையில் ரொம்பவே குவாலிட்டியாக இருந்தது, பானி டேஸ்ட்டாகவும் இருந்தது, நிறையவும் கொடுத்துருந்தாங்க. பூரிஸ்லாம் வந்து நிறைய இருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது. அண்டு என்னால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எக்ஸைட்மெண்ட் தாங்கலை, முடிக்கவும் முடியல, ஆனால் சாப்பிட்ணும் அப்படின்னு இருந்தது. அப்புறம் சாத்துக்குடி ஜூஸ் எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டாங்க. எனக்கு வந்து செம்ம ஸ்வெட் ஆச்சுங்க. மழைன்னு சும்மா பெஞ்சதே தவிர நல்லா இருந்தது அந்த மழையெல்லாம் பார்க்குறதுக்கு டி நகரில். பட் இட் வாஸ் லைக் ப்ரொஃப்யூஸ்லி ஸ்வெட்டிங். ஸோ இங்கே அனுவும் பார்த்தா அந்த ஸ்வெட்லேயே எக்ஸாஸ்ட் ஆகிட்டா. அதனால் நாங்கள் வந்து வி வென்ட் ஃபார் லெமன் சோடா. எனக்கு வந்து சூப்பர் கூலிங்கான ஒரு லெமன் சோடா குடித்தோமா, ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ஐ வில் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட். கீதா கேஃபே வந்திருந்தீங்கன்னா ஓகே, வரலை அப்படின்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்னங்க, இந்த சைடு ஆப்போசிட் சைடுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த கடை பார்த்தோம் இல்லையா ஷாப்பிங், அதுக்கு ஆப்போசிட் ரோடில் இந்த டுவர்ட்ஸ் நாயுடு ஹால் சைடில் வந்து இப்போ நாங்கள் இருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற மற்ற கடைகளுக்கெல்லாம் போனோம். ஆன் த வேல இந்த மல்லிகை பூ, ஆஹா, எனக்கு வந்து பூ வந்து மொட்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்குங்க. ஃபுல்லாக மலராமல் ஒரு மாதிரி மொட்டு பூ மாதிரி இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து வாங்கியிருந்தோம். ஆனால் என்ன விலைங்க சென்னையில் பூவெல்லாம் இப்போது, சரி கொஞ்சம் ஆசைக்காக வாங்கி வச்சாச்சு எல்லோரும். அண்ட் அதுக்கப்புறம் டி நகர் ஷாப்பிங் முடிஞ்சுது. இது ஓவர் த வீக்கெண்ட் இப்போ நான் வந்திருக்கேன். டி நகர் வந்து நாங்கள் வீக் டேயில் போகணும் நான் சொன்ன மாதிரி. திஸ் வாஸ் த ஃபாலோயிங் வீக்கெண்ட், மை மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் வீக்கெண்ட் ஆஃப்டர் கம்மிங் டு சென்னை, இந்தியான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய மை டியர் ஃபேவரட்டான ஷாலினி விஷாகன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்க என்னோடய டிசைனர் மட்டும் கிடையாது, என்னுடைய ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்ல முடியாது. ஷீ இஸ் மோர் தேன் லைக் மை ஃபேமிலி. நான் வந்து அவங்கள ஒரு சிஸ்டர் ஃபீல் தான். நான் எப்பயுமே நானும் ஷாலினியும் வந்து பழகுவோம், எல்லாமே ஷேர் பண்ணிப்போம், எல்லாமே பேசுவோம். ஸோ நான் அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் அந்த வீக்கெண்ட் ஆல்சோ. ஸோ திஸ் இஸ் ஷாலினி. என் பின்னாடி பார்த்தீங்களா என்னுடைய பொண்ணும் அவங்களுடைய பொண்ணும் 2 வாண்டுகளும் பின்னாடி உட்காந்து ஒரே ஆட்டம் போட்டு வந்திருந்ததுங்க. செம்ம ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு ரெண்டும். ஸோ நாங்கள் வந்து அடையாரில் வந்து ஒரு சில கடைகளுக்கெல்லாம் போகலாம், பெசன்ட் நகர் பீச் போய் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மெயினாக போனது வெஸ்ட் சைடுக்கு போயிட்டு சும்மா எப்படி கலெக்ஷன்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, சென்னை வந்து டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது இப்போ. நாங்கள் கிளம்பினது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு மேபி ஒரு 6 o'clock இல்லை ஒரு 5:30 இருக்கும். அப்போ தான் நாங்கள் வெளியிலேயே கிளம்பினோம். எங்கே பார்த்தாலும் சென்னை டிராஃபிக்காக இருந்ததுங்க நிஜமாக. இப்போது நான் நிறைய சேஞ்சஸ் பார்க்குறேன், வெதர்லேயும் சரி, பொல்யூஷன் கொஞ்சம் இருக்குது, அதே மாதிரி டிராஃபிக் வந்து சென்னையில் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது கண்டிப்பாக. ஸோ சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் யூஎஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்தியா வர பிளானில் இருக்கீங்கன்னு தெரியும் நிறைய பேர். இன்கேஸ் யூ ஆர் பிளானிங் டு கம் டு சென்னை. ஸோ இதுதான் வந்து சென்னையில் நடக்கிற நிறைய அப்டேட்ஸ் உங்கள் எல்லாருக்காகவும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வெஸ்ட் சைட் போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். வெஸ்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பிகாஸ் இந்த ஆடி சேல்னால். ஸோ அதனால் சரி போயிட்டு என்னென்ன இருக்குது சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுட்டு வரலான்னு போனோம். அண்ட் இவ இருக்கா பாருங்கள், ஷீஸ் தார்னிகா. இவங்க 2 பேரும் செமையாக செட் ஆகிட்டாங்க. அனுவை என் பொண்ணை விடவே இல்லைங்க. செம்ம ஜாலியாக அவள் கூட ஓடுறது, ஆடுறது, சண்டை போடுறது,
கடிக்கிறது அடிக்கிறதுன்னு எல்லா சம்பவங்களும் நடந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது அவ கூட ஆக்சுவலாக வந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதான் வெஸ்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருந்ததுங்க. இங்கே நான் வந்து மெயினாக வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்லேயே ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம ஊர்லேயும் கொஞ்சம் போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி நான் இண்டோ வெஸ்டர்ன் டைப்பில் பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஸோ சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பீச் வைப்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்கு வந்து இந்த ஷர்ட்டு டிஷர்ட் இந்த டைப்லாமும் பிடிக்கும். பிகாஸ் நான் when I'm going back நான் அதெல்லாம் வந்து கையில் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ப்ரைஸ்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்லாம் சொல்லவே முடியாதுங்க. அப்போ வந்து டிஸ்கவுண்ட் சேல் ஆரம்பிக்கலை, அதனால் நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஜஸ்ட் நோட் பண்ணிட்டு வந்தோம். இந்த ஷர்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நிறைய விஷயங்கள் எனக்கும் ஷாலினிக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லேயுமே கொஞ்சம் எங்களுக்கு சிமிலராக மைண்டு வரும். ஏன்னா நாங்கள் ஒன்றாவே ஒரே மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து பிடிக்கும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயுமே கூட. அண்ட் ஸ்பெஷலி இந்த எலாஸ்டிக் வெயிஸ்ட் வச்சது, இந்த ரோப் டைப், காலர் டைப், இதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி எலிகண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். கலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான கலர்ஸ்லாம் இருந்தது. எனக்கு பர்டிகுலராக இந்த பீச் வைப்ஸில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினாக அந்த மல்டி கலர் கவுன் அந்த ஒயிட் அண்ட் க்ரீன்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நான் இன்னும் எடுக்கலை, நான் டிஸ்கவுண்ட் சேல்காக கேட்டுட்டு நாங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் இது மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அதை பண்ணிட்டு வந்திருக்கோம். இனிமேல் நான் போய் எடுத்தேன் அப்படின்னா உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். பட் இதெல்லாம் வந்து கலெக்ஷன்ஸ், நீங்களும் பார்த்துக்கோங்க. இயர்ரிங் நான் வாங்கினேங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஜஸ்ட் 200 rupeesக்கு ஒரு ஸ்டோன் ஸ்டட்டு வாங்கினேன். குவாலிட்டி வாஸ் அமேசிங், ரொம்ப நல்லா இருந்தது இயர்ரிங்லாம். அண்டு எங்கடா இவங்க 2 பேரையும் காணும்னு பார்த்தா, ஓ மை காட், ஷீ இஸ் த க்யூட்டஸ்ட் எவர் நான் சொல்லுவேன். இந்த ட்ரிப்லேயே வந்து என்ன பயங்கரமாக வந்து ஜாலியாக ஃபீல் பண்ண வச்சது வந்து தார்னிகா தான். ரொம்ப ரொம்ப அடோரபுளான, ரொம்ப நாட்டியான ஒரு கிட்டாவோ. அண்டு கடையில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து மாட்டுறது போடுறது. அதுக்கப்புறம் சப்பல், இவளுக்கு மட்டும் ஃபுட்வேர் இல்லாமல் அனுக்கும் சேர்த்து நீயும் இதே கலரில் உன் சைஸில் எடுத்து போடு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண அந்த க்யூட்னஸை வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் பாருங்களேன், செம்ம ஃபன்னியாக இருக்கும் கூட. சாஃப்ட் கிரீன் கலர். ஸோ இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தா அவள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம குர்த்திஸ் அண்ட் லெஹெங்கா சோலிஸ், அதுக்கப்புறம் காக்ராஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ப்ராப்பரான நம்மளுடைய எத்னிக் வேர் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இதுலேயுமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதுவும் ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த பலாசோடைய அந்த ஷார்ட் குர்த்திஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்கான கலர் காம்பினேஷன்ஸ். அண்ட் த ப்ரைஸ் பாயிண்ட் வாஸ் ஆல்சோ குட். லுக் ரியலி டீசென்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது லைட் கிளாம் இருந்தது நிறைய ட்ரெஸ்ஸஸில், பட் இட் வாஸ் ஈக்குவலி எலிகண்ட் ஆஸ் வெல். ஸோ பாருங்கள் கலெக்ஷன்ஸ்லாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து வெஸ்ட் சைடு பார்க்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கீங்கன்னா ஐ வில் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் திஸ் ஷாப். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா யூ வாண்ட் டு கிளைம் ஃபார் த மெம்பர்ஷிப் ஃபார் யர் பர்த்டே அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்த் டேட்லாம் சொல்லிவிட்டு பண்ணிட்டு வந்துடுங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் டைம் போகும்போது அந்த ஆஃபர் மட்டும் இல்லாமல் நமக்கான அந்த மெம்பர்ஷிப் ஆஃபர்ஸும் சேர்த்து நமக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் செக்ஷன் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இதெல்லாம் ஜஸ்ட்டு 2500 தாங்க. கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் அண்ட் அதோடைய லுக்கு பாருங்கள், ஒன்றும் அவ்வளோ அவங்களும் வந்து எடுத்து காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு இந்த பர்டிகுலர்லி அந்த க்ரீன் அண்ட் அந்த பீச் காம்பினேஷனில் இருந்தது பாருங்கள், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதெல்லாம் ஸ்கர்ட்ஸ்லேயுமே ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ட்ரெஸ் ஐ டோன்ட் நோ ஒய் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதோடைய அந்த ஒர்க்கு, அது கையில் இருக்கிற அந்த ஃபினிஷ். ஒரே ஒரு விஷயம் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வர ட்ரெஸ்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த 3/4 ஸ்லீவ் தான் இருக்குது. கொஞ்சம் சிலதில் வந்து ஷார்ட் ஸ்லீவ்ஸ் இருக்கலாம், பட் ஐதர் ஸ்லீவ்லெஸ் ஆர் இந்த மாதிரி 3/4 ஸ்லீவ் தான் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க இந்த பர்டிகுலர் இது. நான் கையில் இந்த ரோ இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஃபேவரட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இண்டியன் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ், அதுவும் நாங்கள் பார்த்தோம். டெஃபினெட்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து சென்னையில் வெஸ்ட் சைடில் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா யூ வில் லவ் இட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்பி ரோடில் இருக்கிற எல்பி ரோட் காந்தி நகரில் இருக்கிற அடையாரில் இருக்கிற லென்ஸ் கார்ட்டில் தான் நான் யூஸ்வலாகவே ஸ்பெக்ஸ் வாங்குவேங்க. அது என்னமோ தெரியல, எந்த லென்ஸ் கார்ட் போனாலும் சரி, இல்லை வேறு எந்த கடைகளுக்கு நான் வந்து ஸ்பெக்ஸ் ஆர்டர் பண்ண போனாலும் சரி, எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு மேலே வந்து நான் இங்கே தாங்க வாங்கிட்டுருக்கேன். அண்ட் எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டோர் அடையாரில் இருக்கிற லென்ஸ் கார்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரேம் எல்லாமே செட் ஆகிடும். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணிங்க, செலக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஐ செக்கப் எல்லாமே வந்து ஃப்ரீயாக பண்ணிவிடுவாங்க. அண்ட் டோர் டெலிவரியும் பண்ணிவிடுவாங்க. கொரியர் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் டிஸ்டன்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணிவிடுவாங்க. ஸோ நிறைய ஃப்ரேம் பார்த்தேங்க, இதை போட்டு அதை போட்டு. நமக்கு தான் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஷாலினி அண்ட் அனுன்னு 2 பேர் வேறு கூட இருந்தாங்களா. ஸோ எல்லார்கிட்டக்கி ஒப்பீனியன்லாம் கேட்டு எனக்கு 2-3 சாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஃபைனலாக வந்து நான் இன்னொரு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு இப்போ நியூவாக ட்ரெண்டில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வந்து லாஸ்ட்டாக சூஸ் பண்ணேன். எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி இந்த ரோஸ் கோல்டில் ஒன்று பார்த்தேன், எனக்கு அது பர்டிகுலர்லி ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. பட் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் கோஸ்டாரிக்கா போயிட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் அது எடுக்க போகிறதில்ல. இந்தியாவில் இங்கே இருக்கிற வரைக்கும் நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததையே போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லிங்க. ஐ செக்கப்பாக இருக்கட்டும், இவ்வளோ ஃப்ரேம் சாய்ஸஸும் வந்து உங்களுக்கு அங்கே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு $100 வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். அதனால் நான் வந்து ஃபேவரட்டான லென்ஸ் கார்ட்லேயே வந்து வாங்கிட்டேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்பெக்ஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும், ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடையாரில் இருக்கிற அந்த காந்தி நகரில் இருக்கிற லென்ஸ் கார்ட்டை செக் பண்ணி பாருங்கள். யூ வில் லவ் இட். அப்புறம் ஜாலியாக வந்து பெசன்ட் நகர் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு அங்கே இருக்கிற ஃபுட்டு அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஒரே கலகலகலான்னு இருந்ததுங்க அந்த நைட்டு. சாட்டர்டே நைட் வாஸ் லைக் சூப்பர் வைப். அதுவும் பெஸ்ஸி கேட்கணுமா, தி ஆல்வேஸ் பிஸி பிளேஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே பாரிஸில் இருக்கிற காளிகாம்பாள் கோவிலுக்கு போகலான்னு டிசைட் பண்ணோம். இது எனக்கு ஷாலினிக்கு 2 பேருக்குமே வந்து ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு டெம்பிள் சென்னையிலேயே. ஸோ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த டெம்பிளுக்கு வந்திருக்கேங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, மனசு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அந்த அம்பாளை பார்க்குறதுக்கு. அண்ட் அதுக்கு மேலெல்லாம் வீடியோலாம் எடுக்கிறதுக்கு அலௌட் இல்லை. அதனால் புளி சாதம் வாங்கிட்டு ஜாலியாக காரில் வந்து பிரசாதம் சாப்பிட்டோம். அப்புறம் ஷாலினி வந்து இந்த பெஸ்ஸி பீச்சில் வந்து வீல் சேர் பாத்வே போட்டிருக்காங்க இல்லையா, தட் இஸ் டு ஆக்சஸ் பீச் ஃபார் வீல் சேர் பீப்புள். அந்த பாத்வே வந்து இங்கே தான் போட்டிருக்காங்க. இப்போ இது ரீசெண்டாக ஆட் ஆனது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னும் போகலை, போகும்போது டெஃபினட்டாக போவேன். கண்டிப்பாக நான் கிளம்புறதுக்கு முன்னாடி பெஸ்ஸி பீச் ஆக்சஸபிள் பார்ப்பேன். அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். And with this, we are coming to the end of the vlog, friends. Thank you so much for watching and hopefully seeing you all soon in my next vlog. Take care and bye-bye.